உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். கேரளாவின் கண்ணூர் மத்திய சிறையிலிருந்து தப்பி சென்று பிடிபட்ட கொலை வழக்கு ஆயுள் கைதியான கோவிந்தசாமியை போலீசார் மீண்டும் கைது செய்துள்ள நிலையில் அவன் சிறையிலிருந்து தப்பி சென்ற கூடுதல் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது பற்றின விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சதாம். விவரங்களை வழங்கலாம். கண்ணூர் மாவட்டத்தில் சிறையிலிருந்து கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக விருதாச்சலத்தை சேர்ந்த ஆயுள் தண்டனை கைதியான கோவிந்தசாமி தப்பி சென்ற நிலையில் அவரை போலீசார் மீண்டும் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் ஜெயிலில் பொருத்தப்பட்டிருந்த கேமராக்கள் அவர் தப்பி செல்லும் புதிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. கேரள 2011ஆம் ஆண்டு எர்ணாகுளம் அருகே இளம் பெண்ணை ரயிலில் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த வழக்கு விருதாச்சலம் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தசாமி என்பவர் கைது செய்யப்பட்டு தற்போது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு தண்டனை கைதியாக கோவிந்தசாமி கண்ணூர் சிறையில் இருந்து அடைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக கண்ணூர் சிறையிலிருந்து தப்பி ஓடினார். பின்னர் போலீசார் அவரை மீண்டும் கைது செய்து கண்ணூர் சிறையில் இருந்து மாற்றி திருச்சூர் வியூர் சிறையில் அடைத்தனர். கைதி தப்பி செல்வதற்கு பாதுகாப்பு குறைபாடுதான் காரணம் எனவும் அதிகாரிகள் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சக கைதிகளான தமிழ்நாட்டை சேர்ந்த 4 பேருக்கு இவர் தப்பி சென்ற விவரங்கள் தெரிய வரும் எனவும் சிறைத்துறை அதிகாரிகள் விசாரணையில் தற்போது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் சக கைதிகளை விசாரணை செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் கேரளாவை அதிர்ச்சி ஏற்படுத்திய நிலையில் தற்போது கோவிந்தசாமி சிறையிலிருந்து தப்பி செல்லும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த காட்சிகளானது அவர் தப்பி செல்லும் நள்ளிரவு 1:15 மணிக்கு அந்த சிறையில் பொருத்தப்பட்டிருந்த கேமராக்கள் இந்த காட்சிகள் பதிவாகியுள்ளது. கோவிந்தசாமி சிறையில் கம்பியை அடைத்து முதலாவதாக வெளியே வந்து தனது அறையில் இருந்து ஊர்ந்து வெளியே வந்துள்ளார். பின்னர் சிறை வளாகத்தை சுற்றி அவர் நடந்து சென்றுள்ளார். 10B அறையின் கம்பிகளை அவர் வெட்டியுள்ளார். அதே போல கோவிந்தசாமி அறைக்கு உள்ளே துணிகள் மற்றும் போர்வைகளை பொம்மையாக உருவாக்கி பின்னர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.